கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காவை வச்சு அல்வா மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆமலான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அது கூடவே வெல்லம், கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்து ஒரு அல்வா பதத்துக்கு நம்ம இன்றைக்கி செய்து எடுத்திருக்கோம். இது டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. குட்டீஸ்லாம் கூட இதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஏன் நம்ம பெரியவங்களுக்கே கூட இந்த டேஸ்ட்டு பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நெல்லிக்காயோட தன்மை அப்படி. அதாவது நெல்லிக்காயில் புளிப்பு, கசப்பு ரெண்டுமே இருக்கும். அந்த தன்மையை நம்மளால் மாற்ற முடியாது. அதை கொஞ்சம் குறைக்கலாமே தவிர நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இதோட டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை சுகர் பேஷண்ட்டு டெய்லியும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நெல்லிக்காவில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். சர்க்கரையை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 1/4 கிலோ அளவு நெல்லிக்காவை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி போட்டு அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் ஒரு 9 நெல்லிக்காய் இருந்தது. நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி தானாகவே பிரிஞ்சு வருது. இதை நான் கட் பண்ணிலாம் வேக வைக்கல, அப்படியே முழுமையாக தான் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இதில் இருக்கிற விதைகளை எல்லாத்தையுமே நீக்கிட்டு சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம என்ன தான் நெல்லிக்காவை கிலோ கணக்குலையோ அல்லது எண்ணிக்கையிலையோ சொன்னோம்னாலும் ஒரு நெல்லிக்காய் சின்னதும் ஒரு நெல்லிக்காய் பெருசுமா இருக்கும். உங்களுக்கு அளவுகள் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நான் ஒரு டம்ளர் எடுத்து அதில் உங்களுக்கு அளவுகள் சொல்கிறேன். நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டம்ளரை யூஸ் பண்ணி செய்யுங்க. வெவிச்சு எடுத்துட்டு சீட்ஸ் எல்லாம் நீக்கினதுக்கப்புறமா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 300 ml பிடிக்கிற ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கோபுரமாக அளந்து எடுத்துக்கிட்டேன். முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்துறாதீங்க, இது ஒழுங்காக அரைப்பட்டு வராது. இப்போ பாருங்கள், நான் 3/4 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் நெல்லிக்காய் எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் 3/4 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. பாகுபதம்லாம் இதுக்கு தேவையில்லை. வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காவையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நெல்லிக்காவை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். இந்த பாகுபதத்தோட நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இந்த வெல்லத்தோட டேஸ்ட்டும் நெல்லிக்காவோட டேஸ்ட்டும் ஒன்றாகிறது அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம என்ன தான் வெல்லம் சேர்த்தாலும் நெய் சேர்த்தாலும் இந்த நெல்லிக்காவோட தன்மையான புளிப்பும் கசப்பும் இதை விட்டு போகவே இல்லை. நான் செய்ததுக்கப்புறம் என்னாலேயே இதை சாப்பிட முடியல. கசப்பு இருந்தாலும் பரவாயில்ல, புளிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புக்கு ஹெல்த்து. நான் இது போல் செய்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை செய்து சாப்பிடுங்க. செய்துட்டு நல்லா இல்லைன்னா என்னைய திட்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சதுனால இது கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காவுலையுமே தண்ணி இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி வற்றி வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் கசப்பையும் புளிப்பையும் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காவோடைய தன்மையான புளிப்பையும் கசப்பையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிறோம். பாவக்காயில் நம்ம என்ன தான் ஆயில் சேர்த்து வதக்கி குழம்பு வச்சாலும் அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்க தான் செய்யும். அதுபோல் தான் இந்த
நெல்லிக்காயிலையும் இருக்கும். இப்போ பாதி அளவு நமக்கு தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்திருந்த 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். மாவு நல்லா வெந்துட்டு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வரும். கடாயில் ஒட்டி பிடிக்காமல் நல்லாவே சுருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வெந்துட்டு ஒரு அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போதே நமக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிடலான்ட்டு. ஆனால் இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருந்துமே எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த டேஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கும், அவங்க செய்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். நம்ம கடைகள்லாம் புளி ஜாம் வாங்கி சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இதில் ஜீனி சேர்க்கறதுனாலும் தாராளமாக ஜீனியும் சேர்க்கலாம் வெல்லத்துக்கு பதிலாக. இப்போ சுகர் பேஷண்ட்டு இதை தாராளமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் வெல்லம் சேர்த்து செய்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம நெய்யெலாம் சேர்த்துட்டு நல்லா நெய்யும் அப்சர்வ் ஆகிட்டு சூப்பராகவே இந்த நெல்லிக்காய் அல்வா தயாராகி வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது நல்லாவே இன்னமும் திக்காகி வரும். பாருங்கள், எப்படி நல்லா தேங்காய் திரட்டுப்பால் மாதிரியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம 1 டீஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது 1-2 முந்திரியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த புளிப்பையும் கசப்பையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதுக்காக தான் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு கூட அப்படியே சேர்க்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் இதை நிறைய அளவுகளில் செய்யலை, 9 நெல்லிக்காய் மட்டும்தான், அதாவது 1/4 கிலோ அளவு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 4 நெல்லிக்காவோ 5 நெல்லிக்காவோ வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செய்து ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியுமே 1 டீஸ்பூன் நம்ம சாப்பிட்லாம். உடம்புக்கு ஹெல்த்தி தான். நம்ம வெல்லம் சேர்த்து தான் இதில் பண்ணியிருக்கோம், அதனால் இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.